துரைபாண்டியன் சார், தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு பிறகு இந்த மாதிரியான நிகழ்வுகள் பண்ணும்போது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்த தான் செய்யும். டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? டெல்லி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம்னு அர்த்தமா? உங்களுடைய ஆட்சி இங்கே வராதுன்னு சொன்னார், அவ்வளோதான். உங்களால் அரசியலில் வெற்றி பெற்று உங்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே வர விட மாட்டோம் அப்படிங்கிறத அவர் சொன்னார். அதுதான் இந்த நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தான் வீடு திருடுறவன் அசல் வீட்டுக்காரனை நம்ப மாட்டான். நல்லா கவனிங்க அந்த பழமொழியை. அதே மாதிரி நான் ஒளிஞ்சு போனேன், ஆனால் அதே மாதிரி இவரும் போவாரோன்னு இப்போ எடப்பாடிக்கு சந்தேகம். அதாவது ஒரு அரசியல் கட்சி என்பது யாரோட வேண்டுமானாலும் கூட்டு சேரலாம், அது அவருடைய உரிமை, அந்த கட்சியினுடைய முடிவு. ஆனால் கட்சியில் அப்படி ஒரு முடிவு எடுக்காமல் இருக்கிற பொழுது பொதுக்குழு செயற்குழு போட்டு ஒரு காலத்திலும் இந்த கட்சியோட இப்போ மட்டும் எப்போவுமே கூட்டு இல்லை பிஜேபின்னு சொல்லிவிட்டு திடீர்னு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் சட்டமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது டெல்லிக்கு புறப்பட்டு போகிறார். போட்டோம். எதுக்காக போகிறார்? சகோதரி பேசும்போதே சொன்னாங்க, அங்கே போய் எங்கள் அலுவலகத்தை திறந்து வச்சாங்களா, நான் போல அந்த கட்டையெல்லாம் நல்லா இருக்கா, எப்படி ஆஃபீஸ் இருக்குன்னு பார்க்க போகிறேன்னார். ஓகே போகிறோம். அப்புறம் ஏன் கார் மாற்றி போய் அமித்ஷா போய் பார்த்தீங்க? சரி பார்த்துட்டீங்க. பத்திரிகையாளர் எல்லாரும் கேட்குறாங்க, உங்களுக்கு முன்னாடி என்ன பதில் சொல்லணும்? என்ன சொன்னீங்க? உடனே மாநில உரிமைக்காக, நிதி கொடுக்காமல் இருப்பதற்காக, இதையெல்லாம் கேட்பதற்காக நான் நேராகவே வந்தேன்னாரு. கவனிச்சிங்களா? ஆனால் அவர் டெல்லியிலேருந்து சென்னை செரலை. அதுக்குள்ளே அமித்ஷா ட்விட்டரில் போட்டார். என்ன போட்டார்? கூட்டணியை உறுதி செய்து போட்டார். அப்போ இது எது பொய், எது உண்மை? அமித்ஷா சொல்கிறது பொய்யா, இல்லை எடப்பாடி பழனிசாமி பேசுனது பொய்யா? யார் பேசுனது உண்மை பொய்? ஒரு அரசியலில் ஒரு துணிவு இல்லாத ஒரு பயந்தாங்கோழி பழனிசாமி, அந்த பட்டத்தையே வழங்கலான்னு நினைக்கிறேன். பயந்தாங்கோழி பழனிசாமி. சரி போனீங்க, பேசிட்டீங்க, வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும், அதாவது மார்ச் 26 25 ஏப்ரல் 11 அமித்ஷா சென்னைக்கு வர்றார். சோழா ஹோட்டலில் பத்திரிகையாளர் சந்திப்பு, கூட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு. கூட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் யாராவது ஒருத்தர் பேசி நீங்கள் இதுவரை ஒரு பத்திரிகையாளரை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஒருத்தர் போய் உட்காந்துருன்ட்டு அப்படியே வர்றாருங்க. எனக்கு என்ன பயம், எனக்கு என்ன தோணுதுன்னா, அவருக்கு வர்ற சந்தேகம் மாதிரி எனக்கு சந்தேகம் வருது. எங்கேயாவது பழனிசாமியை தனி அறையில் அடைச்சி வச்சு பயங்காட்டி அதுக்கப்புறம் அமித்ஷா கிட்ட பேச கூப்பிட்டு வந்தாங்களான்னு எனக்கும் தோணுது. இப்போ இவருக்கு தோணுதுல சில சந்தேகம், அது மாதிரி எனக்கும் தோணுது. ஏன் பேசவே இல்லை? ஏன் பேசவே இல்லை? முதல்ல ஜாயிண்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஆமாம் என்னுடைய தலைமையில் என்டிஏ கூட்டணி அமையும் என்று ஏன் அவர் பேசல? அமித்ஷா மட்டும் பேசுறாரு. கேட்டுட்டு இருந்தீங்க, நான் சொல்லிடுறேன். அமித்ஷா மட்டும் பேசினார், கேட்டு போயிட்டார். அதுதானே. ஏன் உங்க கூட்டணி உடைஞ்சு? ஏன் உங்க கூட்டணி உடைஞ்சு? அது சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொன்னார் அண்ணாமலை, இந்த மந்திரிங்க மேல எல்லாம் கேஸ் இருக்குல்ல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த மந்திரிங்க மேல கேஸ் இருக்குல்ல, பார்த்துக்கலாம், அவ்வளவுதான். அடுத்தது என்டிஏக்குங்கிறது யார் தலைவர்? சேர்ந்தா இருந்தாங்க, பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி சேர்ந்தா இருந்தாங்க. என்டிஏக்கு யார் தலைவர்? அங்கதான் பிரச்சனை ஒன்றாச்சு. அதாவது அண்ணாமலை உலகத்திலே இல்லாத மாபெரும் தலைவராகவும், எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்துக்கு உள்ளானா கூட அவர் தமிழ்நாட்டில் ஒரு கட்சியினுடைய, ஒரு திராவிட கட்சியினுடைய தலைவர். ஆனா அதுக்கு யார் தலைவர் என்பது பிரச்சனை வந்தது. அடுத்தது இப்ப என்ன, நல்லா செக் வச்சுட்டாங்க. அதாவது நீங்க எப்பவுமே யாரெல்லாம் பிஜேபி கூட சேர்ந்தாங்களோ அவங்க எல்லாம் காலி. நீங்க காஷ்மீர்ல இருந்து ஆரம்பிங்க, காஷ்மீர்ல இருந்து அப்படியே ஒவ்வொரு மாநில கட்சியா பார்த்துக்கிட்டே வாங்க. சரி, இப்ப கடைசியா இப்ப எங்க காலியாக போகுது தெரியுங்க அவங்களுக்கு? பீகார்ல ஒரு ஆள் காலியாக போறார், நிதிஷ்குமார். அந்த கட்சி காலியாக போகுது. இப்ப மைனாரிட்டி தான் அவரு. ஆனா பாஜக மனம் உவந்து அவருக்கு ஆட்சியை கொடுத்திருக்கு. அடுத்தது மனம் உவந்து அந்த ஆட்சியை புடுங்க போகுது. எப்படி ஒரிசாவில் நடந்தோ அதே மாதிரி இங்கேயும் நடக்க போகுது. இங்க தமிழ்நாட்டில் எந்த அடிப்படையில் நீ இவ்வளவு பேசுறீங்களே? ஒரு நாட்டினுடைய முதல்வர், நிதி ஆயோக் அவர் சொன்னார், அது பிளானிங் கமிஷன்லயும் ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் பேசல. அதாவது என்னன்னா, இந்த அரசாங்கம் எல்லா ஜனநாயக அமைப்புகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக குலைத்து கொண்டே வருகிறார்கள். நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சிலும் ஒன்று இருந்தது, தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சில், அது இல்லை. இப்போ நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஒன்று இருந்தது, அது இல்லை. பிளானிங் கமிஷன் இருக்கிற பேரை தான் நிதி ஆயோக்னு மாத்தினாங்க. அந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஒரு நாட்டினுடைய முதல்வர் போகிறார், போகாமல் இருக்கிறார். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனா அதுக்கு எதாவது சேர்க்கிறீங்க நீங்க?
நான் கேட்குறேன், இவர் கூட சொன்னார ரகசியம், இன்னும் ரகசியமா என்னமோ இருக்கிற மாதிரி, ஏதோ ஹைகோர்ட்ல கூட சில பேரெல்லாம் பிடிபட போகுது. யார் பேர் சொல்லுங்க இப்போ? யார் பேரை பிடிபட போகுது? 5000 ரூபா 10,000 ரூபா ஒருத்தங்க கேஷ்ல உட்காந்துருக்கிறோம் அல்லது ஆபீஸ்ல உட்காந்துருக்க வச்சிருக்கான்னா அப்ப அதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வச்சுக்கிட்டு இருந்தா அர்த்தமா? ஒரு கிளார்க்கு 5000 10,000 வச்சுக்கிட்டு இருந்தானா அது எங்கெங்கயோ லிங்க் பண்ணி அவங்க சொன்ன மாதிரி காது வச்சு கண்ணு வச்சு ஏதோ பண்ணி. நான் கேட்கிறேன், இப்போ ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சே ஆகணும். ஏன் பழனிசாமி ஓடினா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க. என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு இடி ரைடு போனது. என்றாமலிங்கம் அதனுடைய அனுபவத்தில் மகன் அங்க ரைடு போன உடனே அதிமுக பாஜக கூட்டணி மலர்கிறது. யாரும் பயப்படலையா? இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அநியாயமா ஒரு மாநில சம்பந்தம் இல்லாம அங்க இருக்க ஒரு ஊழியர் செய்கிற தவறுக்காக ஒரு மாநில அரசாங்கத்தின் நிறுவனத்துக்குள்ள என்ஃபோர்ஸ்மென்ட் அயோக்கியத்தனம் செய்கிறது என்று சொல்லி உச்சநீதிமன்றத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். என்ன ஈடி என்ன ஈடி வந்து கேரளாவில் ஈடிக்கு கமிஷன் வாங்கி 2 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசி கமிஷன் வாங்கின 3 பேரை கைது பண்ணிருக்காங்க. திண்டுக்கல்ல 20 லட்சம் ரூபாய் வாங்கின ஒரு ஆளை கைது பண்ணிருக்காங்க. பாம்பேல ஒருத்தனை கைது பண்ணிருக்காங்க. யாரு உங்களை யாரு? ஈடியில இருக்கிற அதிகாரிகள். ஞாபகத்தில் வச்சுங்க. ஒண்ணு உத்தம புத்திரன் இல்ல, தவறு யாரு செஞ்சாலும் தண்டிக்க பண்ணுங்க. அதுல கருத்து வெட்டுமே இல்லை. இப்ப நான் ஒரு விஷயத்துக்கு வர்றேன். சசிகலா காலில் எடப்பாடி பழனிசாமி விழுந்த பத்தி ஒரு சொன்னார். நீங்க போறதுக்கு பயந்துகிட்டு கார் மாத்தி போனா அதுக்கு ஒண்ணுமே காரணம் இல்ல. அதுக்கு உங்களுக்கு கற்பனை வர மாட்டேங்குது. ஆனா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஒரு நாட்டினுடைய முதல்வர் போனா அது அப்படி இருக்குமோ இது இப்படி இருக்குமோ. அதுக்குதான் நான் முதல்ல பழமொழியை சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். தான் வீட்டுல திருடுறவன் அசலூட்டுக்காரனை நம்ப மாட்டான மாதிரி தனக்கு இருக்கிற அனுபவத்தை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ நீங்க சொல்றீங்க. அதுதான் உண்மை. இப்ப பிரச்சனை ரொம்ப எளிதானதுங்க. இன்னைக்கு நீங்க தலையிலா நின்னாலும் தமிழ்நாட்டில் பாஜக வர முடியாது. இப்ப முதல்வர் போகிறார் என்றால் போகட்டும், போய் பேசட்டும். போகாம இருக்கிறது அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது. அதனால தமிழ்நாட்டை புறக்கணிச்சுட்டு நீங்க எதுவுமே செய்யாம இருக்க முடியும்னு அவங்க நினைச்சிட முடியாது. அதனால போறாருன்னா போகட்டும், வரவேற்போம், போய்விட்டோம், பேசட்டும். ஆனா இது இப்படி காரணம் இருக்கலாமோ, அந்த சாரா இருக்கலாமோ, இந்த ஐயாவா இருக்கலாமோ, இந்த தம்பியா இருக்கலாமோ, அது என்னது? அப்ப இது சொல்லும் போது உங்களுக்கு ஒன்றும் இனிமையா இருக்கு. அங்க வந்து என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சொன்னா கசப்பா இருக்கு. அதுல மிதுனுக்கு சம்பந்தம். யார் மிதுன்னா யாரு? எடப்பாடி பழனிசாமியுடைய மகன். அதை சொல்லும் போது உங்களுக்கு வருத்தமா இருக்கு. அப்போ இந்த நாட்டில் இருக்கிற ஒரு விஷயத்தை நான் தெளிவா சொல்லிடுறாங்க. இந்த கடந்த 5 வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 170க்கு மேல 199 ரைடு நடத்திருக்காங்க. இந்த 199 ரைடுல இடி அமலாக்கத்துறை நடத்தின ரைடுல கிட்டத்தட்ட 95% எதிர்கட்சி தலைவர்கள் வீட்டில் தான் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு நல்ல உதாரணத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். அஜித் பவார் தான் அற்புதமான ஒரு உதாரணம். ஏன்னா கட்சி மாறி பாஜகவில் சேர்ந்துட்டீங்கன்னா அந்த வாஷிங் மிஷின்ல போயிட்டு சுத்தமாக்கி உத்தம புத்திரன் ஆக்கிடுவாங்க. அஜித் பவார் வந்து 25,000 கோடிக்கு மகாராஷ்டிரா கோஆபரேட்டிவ் பேங்க்ல ஊழல் பண்ணி கடன் கொடுத்தாருன்னு. அந்த கடன் கொடுத்தவர் மேல இன்கம் டாக்ஸ் ரைடு, என்ஃபோர்ஸ்மெண்ட் ரைடு எல்லாம் போய் 1000 கோடிக்கு சொத்தை புடுங்கி வச்சுட்டான் இன்கம் டாக்ஸ். ஆனா துணை முதல்வர் ஆன உடனே ஒரு வாரத்துக்குள்ள 1000 கோடி ரூபாய் சொத்து ரிலீஸ் பண்ணப்பட்டு விட்டது. ஒரு உதாரணத்தை சொல்றேன். இது வந்து பழனிசாமிக்கு யாருக்கு வேணாலும் இருக்கலாம். எது ஈடு எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கான உதாரணத்தை தான் சொல்லுகிறேன். அதனால ஒரு முதல்வர்களுடைய பயணத்தை கொச்சைப்படுத்தி அந்த சார் இந்த சார் என்று பேசுவதெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கான அலை இல்லை. இது அநாகரிகமான செயல்.